Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்ட் 3 ஃபார் 74HC595 ஐசி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கோடிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு, அது இன்னும் எப்படி நம்ம எஃபிஷியன்சியாக பண்ணுறது கோடிங் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ நான் சொல்லித்தர மெத்தட் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்துட்டு எல்சிடியை கூட நீங்கள் பண்ணலாம், எல்சிடி பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா நான் உங்களுக்கு இப்போ தரப்போகிறேன். ஒன்றும் இல்லை, இந்த கோடிங்கை வந்து இன்னும் ஈஸியாக்க போகிறேன். இன்னும் சொல்லப்போனால் அது சிம்பிள். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அப்போ பண்ணால் அதே கோடிங் இப்போ நான் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இந்த கோடிங் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சேம் கோடிங், ஒரு சேஞ்சுமே இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு 74HC595 அப்படின்னு ஒரு ஐசி நேம் டைப் பண்ணிவிட்டேன். 595. இந்த இடத்துல வந்துட்டு இன்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். 74 வேண்டாம், HC595 மட்டும் வச்சுக்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் இறங்குற வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் வேண்டாம். இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ரொம்ப சிம்பிள். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த ஐடியாவை இதை எடுத்துகிட்டு அப்படியே இங்கே எடுத்துடணும், இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். ரைட்டாக ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போது ஒன்றுமே இல்லை, இந்த ஃபங்க்ஷன் டேட்டாவை எடுத்து இங்கே வச்சு டேட்டாவை நான் இப்போ சென்ட் பண்ண போகிறேன். இவ்வளோதாங்க விஷயம். இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த மாதிரி பி அப்படின்ற இந்த வச்சுக்கிட்டது பதிலாக நான் எல்லாத்தையுமே இங்கேயே வச்சு நான் சென்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பதிலாக இங்கே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே இன்ட். அங்கே வந்து லோக்கலாக இருக்குல்லையே, அப்போ அந்த லோக்கல் டேட்டா இதுக்கு வராது. அதனால் இங்கே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் டம்மி டேட்டா ஈக்குவல் டு 0. அது வைக்கலாம்னு பரவாயில்ல. ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து நான் அப்போ வச்சுருந்த அதே டேட்டா வைக்கிறேன். 0x0f. இந்த லைன் தேவையில்லை இல்லையா, இதுவும் தேவையில்லை. அண்ட் டம்மி டேட்டா அப்படின்னு ஒரு இடத்த வச்சுருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எனி வாட் எரர்ஸ். ஓகே, பி அப்படின்றது இல்லை. அப்போ இந்த இடத்துல பீன்றது என்ன வரணும் அப்படின்னா டேட்டா அப்படின்ற லைன் வரணும். இதுவும் வந்துட்டு டேட்டா, இதுவுமே வந்து டேட்டா. ஏன்னா பிக்கு பாரு டேட்டான்றதில் ஸ்டோர் பண்ணி நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே இருந்த ஒரு கோடிங்கை ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி நான் போட்டேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக டேட்டா அப்படின்ற ஒன்றத்தை மட்டும் நான் சென்ட் பண்ணுறேன். இந்த இதுதான் எனக்கு வேணும். அது டேட்டான்ற டேட்டாவில் இருக்குது. ஃபஸ்ட் இருந்த கோடிங்கில் பி அப்படின்றதுல இருந்தது, இல்லை டேட்டான்றதில் இருக்குது. அந்த டேட்டா வருது, டேட்டாவை வந்து அண்டிகேட் பண்ணுறேன், ஷிஃப்ட் பண்ணுறேன், அதெல்லாம் யாசிஷுவல் பண்ணுறது தான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எது எப்போல்லாம் கால் பண்ணுறோன்னா அப்படி நடக்கும் இல்லையா. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அனிமேஷன் மாதிரி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 1 இருக்கணும். அடுத்து வந்துட்டு நான் அடுத்து காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன். நடுவில் டிலே. ஓகே, ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஒரு 1000 வச்சுக்கலாமா? 1000. அடுத்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் 8 டைம்ஸ் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலே இருக்க தேவையில்லை. எனக்கு 8 டைம்ஸ் நான் ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். 1 2 இது 2ன்னு இருக்கணும், இது வந்துட்டு 4ன்னு இருக்கணும், இது 8, 1 0ன்னு இருக்கணும், 2 0ன்னு இருக்கணும், 4 0ன்னு இருக்கணும், அடுத்து லாஸ்ட் வந்து 8 0ன்னு இருக்கணும். சும்மா ஒரு பார் எல்இடியில் வந்துட்டு கண்டினியூஸாக 1 by 1 எடுத்து எரியுற மாதிரியான கோடிங் இது. தெரியுது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், என்ன நடக்குது அப்படின்ட்டு? 1 2 4 8 ஃபஸ்ட் இருக்கிறது அடுத்தடுத்து தெரியும். செகண்ட் வந்துட்டு 1 2 4 8 1 0 2 0 4 8 0. இது இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த பார் ரெடி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இது கோடிங்கோடைய ஒரு பண்ணியாச்சு. என்னாச்சு? ஓகே, ஏதோ சம் ப்ராப்ளம். என்னாச்சுன்னா டேட்டாவுக்கு சென்ட் பண்ணுறேன், டேட்டா இருக்குது, டேட்டா வந்துட்டு பண்ணுறேன், டேட்டா ஷிப் பண்ணுறேன். ஓகே, டேட்டா ரெண்டுமே டேட்டா இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, நான் பின்னு வச்சுக்கிறேன் ஆஸ் யூஷுவல். ஓகே, இது நான் வந்துட்டு பி, ஏன்னா பின்னு பேரும் டேட்டான் இருக்குது, இந்த டேட்டாவும் டேட்டான் இருக்குல்லையா, அதனால தான். ஸோ ரெண்டுமே டேட்டா இருக்கிறனால தான் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இது ஒர்க் அவுட் ஆகும். எஸ், நவ் இட்ஸ் ஒர்க்கிங் ரைட். ஃபஸ்ட்டு பின் ஹை ஆயிடுச்சு, செகண்ட் பின் அது மாதிரி ஒவ்வொரு செகண்டும் கேப் கொடுத்து அது அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? இதுதான் சேசர் சர்க்கியூட். இப்படியும் பண்ணலாம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் சேசர் சர்க்கியூட் தான். ஸோ ஒரு லூப் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அப்படி
இல்லையா? நம்ம இன்னும் கூட ஸ்பீட் ஆக்கிக்கலாம். இந்த நடுவில் இருக்கிற டிலே வந்துட்டு 100 கொடுக்கலாம். இது இன்னும் ஒவ்வொன்றா மாற்றுறது பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு DLYன்னு நேம் வச்சிடுறேன். அது இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் தர மாதிரி இந்த வீடியோவில். ஓகே, வேறு மாதிரி ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு எப்படிலாம் தரலாம் டிலே அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேறு ஒன்றும் இல்லை. இது அப்படியே டிலேவை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அந்த 1000 அப்படின்றதுக்கு பதிலாக அந்த இதில் ஒரு குட்டி வேரியபிள் வச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே சேம் டிலே தானே, டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல as define DLY 500 அப்படின்னு வச்சுட்டேன். அப்போது DLY யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாத்துக்கும் 500 யூஸ் பண்ணிக்கலாம். சரி, 500 போகிற இடத்துல DLY வச்சுக்கலான்றத கான்செப்ட். இப்போ ப்ரோட்டீஸ் ஓப்பன் பண்ணி இப்போ ரன் பண்ண அப்படின்னா கொஞ்சம் வேகமாக இருக்கும். இன்னும் எனக்கு வேகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இது 100ன்னு வச்சுப்பேன். அப்போ எல்லா இடத்தும் டிலே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் மாறிக்கும் இல்லையா? மாறிக்கும். இப்போது இந்த கோடிங்கை கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகமாக்கிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். ஸோ இப்போ என்னால் வந்துட்டு ஒரு பார் எல்இடிக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி கோடிங் என்னால் பண்ண முடியுது. ஸோ இது மாதிரி நீங்கள் எல்சிடிக்கு பண்ணலாம், டாட் மேட்ரிக்ஸ்க்கு பண்ணலாம், இல்லை இன்னொரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பக்கத்துலேயே வச்சு இன்னொரு பெரிய பார் கிராஃப் கூட நீங்கள் இன்னும் நிறைய ட்ரை பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ P10 இது மாதிரி பெரிய பெரிய டிஸ்பிளே எல்லாம் வந்துட்டு இந்த ஐசி குட்டி வச்சுருப்பாங்க, நிறைய ஐசிகள் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் மூலிமா அந்த பெரிய டிஸ்பிளே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் போக போக நம்ம வீடியோஸ் நிறையா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And until then, it's bye from Program Brain. Have a nice day, guys. Bye.